ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் நேற்று இருந்தவங்க, ராத்திரி இருந்தவங்க இப்போ இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த கிருபையை நினைத்து நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களை விடுதலையாக்கும் தலைப்பு கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேர் இல்லாத பாக்கியத்தை ஆண்டு தந்திருக்கிறார். மோசே சீனாய் மலையில் 40 நாள் பூசிக்கலை, குடிக்கலை, தண்ணி கூட குடிக்கலை. 40 நாள் காத்திருந்தான். சிறு ஜனங்கள்லாம் வணங்க கொடுத்துள்ள ஜனங்களாக மாறி ஆண்ட வார்த்தையை மீறி போட்டாங்க. மீறி போட்டால் ஆண்டவரே எழுதி கொடுத்த கற்பலையை கொண்டு உடச்சி போட்டார். உடச்சி போட்டு ரொம்ப வேகமாக ஆகிட்டார். மீண்டும் ஒரு ஆண்டவர் அழைச்சார். மீண்டும் 40 நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 40 நாள் 80 நாள், 1960 மணி நேரம் சாப்பிடலை கொள்ளலை இருந்தார். இன்றைக்கி அநேக பேர் ஊழியக்காரங்க, நான் 40 நாள் பிரதர் பாஸ்டிங், 40 நாள் இன்றைக்கி ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன்பாங்க. ஆனால் ஜூஸு எல்லாம் என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க, சாப்பாடை தவிர. அப்படி ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனால் மோசே எதுவுமே சாப்பிடலை. தேவ மகிமை அப்படி இறங்கும்படியான கிருபை ஆண்டவர்களுக்கு தந்தார். தந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாய் வழங்கினார். சாட்சியும் வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திரா 33:11 வாசிக்கும் போது, ஒரு சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார். 33:11 வாசிக்கும் போது, 34 வாசிக்கும் போது முகத்தை யாருமே பார்க்க முடியலை. அப்படியே ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டான். காரணம், முகத்தை பார்க்க முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. அவன் வாழ்க்கை தேவனுடைய இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையை சில பேருடைய பார்த்தீங்கன்னா, சில பாட்டி மாதிரி தாத்தா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கடவுளை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. முகத்தை பார்க்க முடியாத பிரகாசமாக இருக்கும். பேர பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, என்ன கேமா, என்ன தாத்தா உங்கள் முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது? காரணம், தேவனோட வாழும்போது தான் அந்த பிரகாசம் கிடைக்கும். மனுஷங்களோட வாழும்போது இல்லை. அவ்வளோ பிரகாசமாக ஆண்டவர் வச்சுருப்பார். நீ தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது, தேவனுக்கு சாட்சியை வாழும்போது, தேவனை கனம் பண்ணும்போது உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். உலக மனுஷன் வாழ்க்கை இல்லை. சில பேர் சாக போவனத்தை தவிப்பாங்க, சாவு வராது. துட்ட காசை தண்ணியில் நினச்சி ஊற்றுவாங்க. சில பேருக்கு தோட்டத்தில் உள்ள மண்ணெள்ளியாந்து அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. சில மகனை நினச்சி மகளை நினச்சி வேதனைப்படுவாங்க. அவர் சாகுங்கிறது இத்தனை வராது, சீக்கிரம் வராது. காரணம் கேட்டால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. உலகத்தை நோக்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னென்று வேறே தேவர் உண்டாயிருக்க வேணாம், நமஸ்கரிக்க வேணாம் சொன்னார். இன்றைக்கி உலகத்தில் ஆண்டவரை தவிர யார் நீ நேசித்தாலும் விக்கிரகம் தான். கடவுளை தவிர ஆண்டவர் முன்வைத்து வாழாமல் யார் உலகத்தை நேசித்தாலும் விக்கிரகம் தான். அப்படி வாழ்வாங்க. ஆனால் மோசே கடவுளுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தார். சீனாய் மலையிலே இறங்கி வந்தோரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, கழுவி தேவையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவ நீங்கி
தேக்கி ஆற்றுவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இன்று வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இன்று வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல தகப்பனே, நீர் இறங்கி வாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க, வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. ஆராரி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. தெய்வீகமான கிருபையினால் நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாள் நீர் அறிவீர் சாமி. பல போராட்டங்கள், பலவிதமான சிந்தனைகள், ஆண்டவரே நன்றி தெரிவிக்கொள்ளும் பிள்ளைகளை தேவை வந்திருக்கலாம் சாமி. ஒவ்வொரு இருதயத்தை அறிந்திருக்கிற தெய்வம் ஒவ்வொரு இருதயத்தை கேட்டோடு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நீ நாமத்தில் தீங்கிற்கு நல்ல பிதாவே, அமேன் அமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். 129 வருஷத்துக்கு மேலே உள்ள பழமையான சர்ச், சென்ட் பால் சர்ச் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கவர்மெண்ட்டே நம்முடைய முதலமைச்சர் மூலமாக பெரிய கிருபை பண்ணி 4 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 8 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும். அவ்வளோ பழமை வாய்ந்த சர்ச்சு, ரொம்ப திறமையாக எல்லா பிள்ளைகளும் ஊக்கமாக ஜெபிச்சு சில காரியம் செய்திருக்கீங்க. அது மாத்திரமே ஆலயம் கட்டப்படும் போது சாலமோன் கட்டின தேவாலயத்தை போல ஆசாரியர்களே பிரவேசிக்க முடியாத அளவிற்கு தேவ மகிமை இறங்கியது. 120,000 ஆடுகளை பலியிட்டான் சாலமோன். 22,000 ஆடுகளை பலியிட்டான் சாலமோன். அது மாத்திரமல்ல, தேவ மகிமை இறங்கியது. இறங்கினது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட வியாதியில் வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட வியாகங்களோடு வந்திருக்கும் போது இந்த ஆலயத்துக்கு முன்பாக பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கமில்ல, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. வெட்கப்பட்டு போகாதவர்களுக்கு யார் யார் அவருடைய ஆலயத்தை நோக்கி பார்க்காங்களோ, எந்த நோக்கத்தோடு பார்க்காங்களோ ஆலயில் ஆண்டு விடுதலை தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, 1 பேர் 5:5 வாசிக்கும்போது ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவதற்கு உடைய பலத்த கைகள் அடங்கியிருங்கள், அவர்கள் விசாரிக்கிறாருடைய கவலையெல்லாம் மேலே வச்சுவிடுங்க ஆண்டு சொல்கிற வார்த்தை. ஏற்ற காலத்து ஆலயம் பிரதிஷ்டாக்கப்படணும், தெய்வ மகிமை இறங்கணும், பரிசுத்த ஆவியானவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்றது மாத்திரமல்ல, பவுலுடைய என்ன நோக்கத்துக்கு இந்த ஊழியத்தை செய்தாரோ, என்ன நோக்கத்துக்கு கடவுளுக்கு மகிமையை வாழ்ந்தாரோ, கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கடவுளுக்கு மகிமை இருந்தாரோ, அப்படிப்பட்ட மகிமை இந்த ஆலயத்தை நிரம்பணும். ஊழிய செய்கிற பிள்ளைகள், ஊழியக்காரருக்கு பிள்ளைகள், செக்ரட்டரிகள், அது மாதிரி ட்ரெஸரர்கள் எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. அவர் பேரும் குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படணும். ஆலயத்துக்காக கடவுளுக்கு நீ வாழும்போது கடவுள் உன்னை வாழ வைப்பார். நீ அவரை தேடும்போது அவர் உன்னை தேடி வருவார். அவரை நாடும்போது உன்னை நாடுவார். அதுக்கு தான் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி எனக்கு அந்த ஐயா சொன்னாங்க, ஆலயம் முடிஞ்ச உடனே ஒரு பார்வை பார்ப்பையான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக பார்ப்பையான்னு சொன்னேன், உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மகிமை என்னன்னு கேட்டால், தேவனுடைய ஆலயத்தில் வாசமாக இருப்பது அவ்வளோ மகிமை, தேவனுடைய ஆலயத்தை தரித்திருப்பது அவ்வளோ மகிமை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, கை கோர்ட்டுகள் முன்னர்கள்லாம் பெரிய ஆலயம் கட்டி வாசல் திறந்தே வச்சுருப்பாங்க. எது தெரியுமா? எத்தனையோ பிள்ளைகள் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க, பல கஷ்டங்கள், டைவர்ஸ் கேஸு, எத்தனையோ கேஸுக்கு போயிருப்பாங்க, எத்தனையோ பாரத்தோடு போயிருப்பாங்க. அநீதியான நீதிகள் கிடைக்கக்கூடாது, உண்மையான நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் வந்து அப்படியே ஆல்டரை பார்த்து கண்ணீர் அழுதுகிட்டே இருப்பாங்க. காரணம் கேட்டால், நீதி செய்கிற தெய்வன், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள தெய்வம், பரிசுத்தை கொடுக்குற தெய்வம், நம்முடைய இருதயத்தில் வேண்டுதல்கள் வாஞ்சையெல்லாம் அறிந்திருக்கிறார். அதனால் அந்த ஆலயத்தை மகிமையை திறக்கணும், தெய்வ மகிமை இறங்கணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த ஆலயத்திலே சும்மா கரங்கள் நீட்டுங்க. ஒரு நிமிஷம், ஆண்டவரே மகிமை இறங்கட்டும் ஐயா. தேவனுடைய ஆலயம் தான் மனுஷனுக்கு விடுதலை தரக்கூடிய ஆலயம். தேவனுடைய ஆலயம் தான் மனுஷன் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிற ஆலயம். அதை மனசு நினச்சி வாழுவோம். தேவ ஆலயம் சீராக இருக்கும்போது பரிசுத்தாவே அங்கே இறங்குவார். ஆவியாக இறங்குவது மாத்திரமல்ல, தேவ மகிமை இறங்கும். அதைத்தான் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். ஒரு வாழ்க்கை தான்,
வாழ்க்கை ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. நீ வாழ்கிற வரைக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தணும். தாவீது ராஜா ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டான். ஆண்டு கட்ட விடலை. ஏன் கட்ட விடலை? நீ அநேக ரத்தத்தை சிந்திக்கிட்டப்பா, நீ ஆலயம் கட்ட வேண்டாம். உன் கர்ப்பப்புறவை மகன் சாலமன் கட்டுவான், அவன் ஞானத்தை நான் கொடுப்பேன், கட்டுவான் அப்படி சொன்னார். ஆனால் தாவீது சும்மா இருக்கலை. தேவன ஆலயம் நம்ம கட்ட போகிறதில்லைங்கிறதுக்காக சும்மா இருக்கிறதில்ல. என்னென்ன செய்யணுமோ அத்தையும் செய்துட்டார். 1 நாளாம் 22:14 வாசிக்கும் போது தேவனுடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொண்ணை சேகரித்தார். 1,00,000 தாலந்து, ஒரு தாலந்து 1,13,00,000 இந்திய நாட்டு மதிப்புப்படி 1,00,000 தாலந்து பொண்ணை சேகரித்தாரா. 10,00,000 தாலந்து வெள்ளி சேகரித்தாரா. இண்டிக்கு கிடக்காத இரும்பெல்லாம் சேகரித்தாரா. சேகரித்தது மாத்திரமல்ல, சாலமன்ட்டு சொன்ன ஒரே காரியம், எப்பா நான் கட்டக்கூட ஆண்டவர் என்னை அனுமதிக்கலை, அதுக்கு எல்லாம் உனக்கு எல்லாமே சேகரிச்சுட்டேன், உனக்கு யார்கிட்ட ஞானத்தை தராரு, நீ ஆலயத்தை கட்டணும், நீ ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை முறை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, 1 நாள் அவங்க 29:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வச்சிருக்க வாஞ்சையில் என் சொந்த வெள்ளியும் பொண்ணையும் தாரேன், ஆலயத்துக்கு சேர்த்து வச்சது போக, ஆலயத்துக்கு எடுத்து வச்சது போக என் சொந்த வெள்ளியும் பொண்ணையும் தாரேன்னு சொன்னார். அப்படி கொடுக்கும்போது தான் அவனுடைய இருதயமே தேவனுக்கு பிரியமான இருதயமாக இருந்தது. தேவனுடைய தேவனுக்கு மகிமுள்ள மனுஷனாய் மாறினார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் முன்னால் பூமியில் யாரும் எதிர்த்து நிற்கவே முடியல. தாவீது கொடுத்த ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை அதுதான். கர்த்தர் தாவீது சிநேகித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, எதை செய்தால் அதை வெற்றியடை செய்தார். வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவரை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாய் குமாரை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சுத்தமான செய்வான் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவனை நீ இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னார். இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் சொன்னார். அவன் சித்தம் நிறைவேற்றான்னு சொல்லி ஆண்டு சொன்னார். நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய ஒரு காரியம் அதாண்டே, உடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை நான் மாறணும்ப்பா. நான் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், ஆண்டவரே உடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை நான் மாறணும், ஏற்ற பிரியமான மனுஷனாக இருக்கணும். அப்படி நான் கேட்குற காரியங்கள் அதுதான். ஒரு பிரியமான மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை. வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தினுடைய 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேணுதான். உலகத்தை வாழ்கிற நாட்கள்லாம் பாடுதான், கஷ்டம்தான். மகனை குறித்த பாடு, மகளை குறித்த பாடு, பிள்ளைகளை குறித்த பாடு, உறன்பீர்களை குறித்த பாடு, கூட பிறந்தவங்களை குறித்த பாடுகள் கஷ்டம்தான். நீ ஆண்டவரோடு வாழும்போது, தேவனுக்கு மகிமையை வாழும்போது ஒரு குறைவு வாழ்க்கையில் வராது. எல்லா காரியம் தான் பார்ப்பாரு, எல்லா காரியம் தான் பார்ப்பாரு. யோசுவாக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசோடு இந்த உலக கூட இருப்பேன் அப்படி சொன்னாரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவன் நீதிமானாய் விளங்கினான். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றதுனால நீதிமான, தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தான், தேவனுடைய வாழக்கூடிய மனுஷனாய் வாழ்ந்தான். அதனால தாவீது சொல்றாரு, சங்கீதம் 16:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாகத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலங்க. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணுமா? ஒரு அசைக்க முடியாத சந்தோஷம் வேணுமா? இவங்களுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போ, எத்தனை விதமான காரியத்துக்கு போ. ஒரு சகோதரி டிவி நல்லா பாடுவாங்க கிறிஸ்துவ நிகழ்ச்சியில். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. எதுக்கம்மான்னு கேட்டேன். கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது அப்படின்னாங்க. என்ன கேஸுமான்னே? என் வீட்டு குறித்த கேஸு, என் தம்பி எனக்கு அந்த வீடு பங்கு வேணும்னு கேட்குறான், கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அப்படியான்னு கேட்டேன். ஒரு காரியத்தை சொன்னேன், பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது, காணிக்கை செலுத்தும் போது உன் சகோதரர் குறைவுன்றது காண்பாயானா, பலிபீடத்தில் காணிக்கை வச்சுட்டு வந்து உன் சகோதரன் ஒப்புரவாகி பின்பு காணிக்கை செலுத்து. ஏன்னா கண்ணு முன்ன இருக்க சகோதரன் நேசியாதவன் கடவுள் இங்கே இருக்காரு, அவள் உன்னை எப்படி நேசிக்க முடியும்? உன்னை எப்படி நேசிக்க முடியும்? நேசிக்க முடியாதல்லவா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொன்னேன். ஆதியாம் 13 வாசிக்கும் போது, லோத்து ஆமரோட சொந்த அண்ணன் மகன். லோத்து ஆமரகம் தான் வளர்த்து கொண்டு வரான். லோத்து வளர்த்து கொண்டு ஆடு மாடுகளும் அதிகமாயிடுச்சு. அதிகமான உடனே அவங்களுக்கு கருத்து உயிரோடு ஆயிடுச்சு, மன வேற்றுமை உருவாயிடுச்சு. உருவான உடனே மன கஷ்டம் ஆன உடனே அந்த மெய்ப்பொருளுக்குல கருத்து உருவாயிடுச்சு. ஆனால் அவரும் ஒரு வார்த்தை சொல்றார் லோத்தை பார்த்து, எப்பா நம்ம சகோதரர்கள்ப்பா, நமக்குள்ள சண்டை வேண்டாம்,
நீ கிழக்கு போனா வடக்க போறேன், நீ மேற்க போனா தெற்க போறேன், உனக்கு இஷ்டமான இடத்துல எடுத்துக்கோ, நமக்கு சண்டை வேண்டாம்னு சொன்னாரு. விட்டு கொடுத்தாரு. விட்டு கொடுக்க மனசோடு இன்னைக்கு மனுஷன் வாழ்றானா? ஒரடி நிலத்துக்காக ஒரடி 10,000 லட்சம் ரூபா 10 லட்ச ரூபா கோர்ட்ல செலவழிக்கான். சில ஒரு லட்சம் கூட சொத்துக்கூட மதிப்பு இருக்காது. ஏன்னா 10 லட்ச ரூபா கோர்ட்ல செலவழிச்சு நீயானா நான் பார்த்துடலாம். உடம்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக கோர்ட்டுக்கு போடக்கூடிய மக்களும் வாழ்றாங்க. தாய் இறந்து பிறகு நகையை பங்கு போடுறது எவ்வளவு சண்டை, ஒரு நகையை போடுறதுக்கு சண்டை போடுறது அவ்வளவு சண்டை. விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஞானசானம் வாங்குறான், கம்யூனியன் வாங்குறான், சந்தா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படியோ வாழ்றாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வேதத்தில் வாசியம் இல்லை, நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும், எனக்கு நீதிகளிடம் வைக்கப்பட்டிருக்குது, நியாய கருத்து அண்ணானே தருவான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மை கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்துன்னு புறதுமே கிடையாது. சும்மா கிறிஸ்தவ மட்டும் வாழ்ந்து கிறிஸ்தவ நான் வாழ்ந்துக்கிட்டு சொன்னா ஆண்டு சொல்லுவாரு, உன்னை அறியேன் அக்கிரமக்கா செய்காரே நான் அகன்று போ, உன்னை அறியேன்னு சொல்லுவார் ஆண்டவர். இதுதான் காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை கடந்து போது ஒன்றும் எடுத்து போவதில்லை, அதை மனதில் வைத்து வாழணும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை நீ வாழுவாயானா பெரிய கிருபை இருக்கும். லோத்து இஷ்டமானதெல்லாம் எடுத்துக்கிட்டான். யோர்தான் நதிக்கு கரையோரமா செழிப்பான பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டான். செழிப்பான பகுதியில் எடுத்துக்கிட்டான். ஆனால் ஆபிரகாம் இதை குறிச்சும் கவலைப்படலை. அதை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் அதான் வாழ்க்கை. அவன் நம்பிக்கை உண்மை உள்ள நினைச்சான். அது மாத்திரமில்லை, லோத்து செழிப்பான பகுதியிலையும் எடுத்துக்கிட்டான். ஆபிரகாம் ஒன்றுமே நினைக்கல. ஆனால் ஆண்டவர் விடலை. ஆண்டவர் விடலை. ஏன் விடலைன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். அதை 28:1 வாசிக்கும் போது, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகவும் மகாபெரிய பலனுமா இருக்கேன்னு சொன்னார். கேடு மகாபெரிய பலனா இருக்கேன்னு சொன்னார். இதுதான் வாழ்க்கை. நீ நிறைய பேர் சோர்ந்து போவாங்க, நிறைய காரியத்தை சோர்ந்து போவாங்க. கடவுளுக்கு பிரியம் இல்லாத காரியம் செய்யறது சோர்ந்து போவது நிறைய மக்கள் வாழ்றாங்க. இது வாழ்க்கையே கிடையாது. ஏன் சோர்ந்து போகணும்? கடவுளுக்கு பிரியமா வாழும்போது தேவனுடைய பருவத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆதியாகமம் 22 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு மகன் தான், 99 வயசு. சாராளுக்கும் ஆபிரகாம் 10 வயசு வித்தியாசம். ஆபிரகாம் 99 வயசுல ஈசாக்கு பிறக்கான். அவன் சாராளுக்கு 89 வயசு. அவளே நினைச்சு பார்க்க, நமக்கு இவ்வளவு வயசுல நம்ம குழந்தைக்கு பால் கொடுப்போப்பா, குழந்தைக்கு இப்படி வளர்ப்போமா யோசிக்கா. ஆனா ஆண்டு கொடுத்த வார்த்தையை ஆண்டு மறக்கவே மாற்றவே இல்லை. அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். வளர்ந்து சின்ன பையனா இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு, அவங்களை கூப்பிட்டு ஆபிரகாமேன்னு கூப்பிடுறாரு. என்ன அவன் சொல்றான், அடியேன். அங்க உடனே சொல்றாரு, உன் நேசகுமாரன், உன் ஏகபுத்திரன், ஒரே ஒரு மகன், அவங்கள என் பலியிடுங்க. ஒண்ணுமே சொல்லலை. சாலாட்ட கேட்கல. சாலாட்ட கேட்டுன்னு சொல்லியிருப்பா, 80 வயசு குழந்தை பத்திருக்கன பாவி, உனக்கு புத்தி இருக்கா? நீ பலியிட வேண்டியது என் மகனை அழியா கொண்டு கூட பலியிடுற பரம்பா. அவன் ஒண்ணுமே இல்லை. தன்னை உருவாக்கின தெய்வம் உண்மை உள்ளவர். அப்புறம் கை விடவே இல்லை. மகனை அழைச்சிட்டு போறான். ஒரு கழுதை கூட்டிட்டு அதில் விறகு வச்சுட்டு கத்தி வச்சுட்டு நெருப்பு வச்சுட்டு போகிறான். வேலைக்காரன் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே இந்த வேலைக்காரனை கூடி சொல்கிறான், எப்பா நானும் பிள்ளையாண்டனும் பலிட்டு திரும்ப வருவோம், நீங்கள் இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். போய் கொஞ்ச தூரம் போகும்போது மகன் கேட்கான், ஈசா கேட்கான் தகப்பன்ட்ட, என்ன மகனேன்னு கேட்கான். அப்பா கத்தி இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடிங்கன்னு கேட்கான். அவன் சொன்ன ஒரே பதில், தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒரே வார்த்தை அப்படிதான், யெகோவா. எவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா? எவ்வளோ நம்பி. அவன் குறையவே இல்லை. விட்டு கொடுத்துட்டான், குறையலை. லோத்து வாழ்க்கையை பாருங்க. சோதகுமார பட்டணம் அழிக்கப்பட்டது, பாவத்தினால் செத்து போச்சு, கொடூரமான கந்தகம் விழுந்து நகரத்தை எரிச்சிருச்சு. அப்போ கூட ஆபிரகாம் திறவணிக்கான் தன் சகோதரனுக்காக. ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கான், 50 நீதிமான தேசத்தை அழிப்பீரோன்னு கேட்கான். அழிக்க மாட்டேங்காரு. 40 நீதிமான அழிப்பீரோன்னு கேட்கான். அழிக்க மாட்டேங்காரு. 40 நீதிமான் அழிப்பீரோன்னு கேட்கான். மாட்டேங்காரு. 30 நீதிமான் 20 10 கேட்கான். அழிக்க மாட்டேங்காரு. தன்னுடைய சகோதரனுக்காக. காரணம் அப்படிப்பட்ட இறுதின வாழ்க்கையில் வேணும். தன் சகோதரன் மேல ஒரு பற்று வேணும், பாசம் வேணும். ஒரு முறை ஐயா தினகரன் ஐயா, டிஜிஎஸ் ஐயா கடைசி காலங்களில்
கொஞ்சம் பலகீனமாக இருந்தாங்க. இப்போ எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. அண்ணன் எர்னஸ்ட் சிஸ்டருடைய அக்கா மகன் கூட இருப்பார், எங்கேயும் கூட இருப்பார். பில்லி மகத்தில் 2 ஊழியக்காரங்க, பிரதர் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, 2 ஊழியக்காரங்க. அதில் இளைய தம்பிக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஃபேஸ் ஐசியில் உட்காந்துருக்காரு. டாக்டர்ஸ் 36 மணி நேரம் டைமை குறிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணன் அழுகிறாரு, தான் தம்பி மறித்து போவானோ, தன் ஊழியத்தை தனக்கு துணையாக இருக்குது ஆள் இருக்காதோ, தன்னுடைய தம்பியுடைய மனைவி விதவை ஆகிடுவாளோ, பிள்ளைகள்லாம் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஆகிடுவாங்கன்னு சொல்லி ஏங்கி அழுகிறாரு. ரொம்ப ஏக்கம், ரொம்ப அப்படி ஒரு பாசம் பார்க்க முடியாது. ஏங்கி அழுகிறார். இன்னைக்கு பாருங்கள், அரசாங்கத்துடைய தவறான சில கொள்கையினால எத்தனையோ பிள்ளைகள் பாருங்க புருஷன் இல்லாமல், மனைவிகள் புருஷன் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் தகப்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் தகப்பெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பேர் தகப்பனே இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் பாருங்கள். நேற்று கூட பத்திரிகையில் வாசித்தேன், 19 வயசு 18 வயசு பையங்க 2 பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஏதோ காட்டி கூட விஷயத்துக்கு வீட்டுக்குள்ளே வெட்டி போட்டதாங்க பார்க்கேன். காரணம் சாராயத்தினால, கஞ்சவனால, நிறைய விதமான கஷ்டத்தை. நம்ம ஜெபம் பண்ணலை, நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய மக்களாக வாழலை. ஐயோ, அந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது பாருங்கள். நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை. எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ குடும்பங்களில் கஷ்டங்கள், எத்தனையோ குடும்ப வேதனை, தாங்க முடியாத வேதனை. காரணம் கேட்டும் வாழ்க்கை தேவனுக்கு சீராக இருக்குமானா வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களும் இடங்குபடி செய்ய வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வழி கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய வழியா இருக்கா, தேவனோட வாழக்கூடிய வழியா இருக்கா? அப்படித்தான் நினைச்சு பார்க்கணும். நீ கடவுள் பிரியமா இருப்பானா உனக்கு உறவை யாரும் எந்த காரியம் செய்ய முடியாது. உனக்கு உருவம் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காது போவோம். உன் மேல தூசியோட ஆண்டவர் உட்கார அனுமதிக்க மாட்டாரு. உன் மேல தூசியோட உட்கார அனுமதிக்க மாட்டாரு. கூட பிறந்த அண்ணன் தான் ஆரோன், கூட பிறந்த அக்கா தான் மிரியாம். மோசே விரதமா பேசுனாங்க, என்ன பேசுனாங்க? ஆண்டவர் மோசையோட தான் பேசினாரா, எங்கிட்ட பேசலையா? அவனு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, வேற ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனால் தேவனுக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்தான் மோசே. உலகத்தில் மனுஷன் பாவம் இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாது ஆண்டவர் தவிர. வேதத்தில் வாசியம் இல்லை. யோவான் 8:46 வாசிக்கும் போது ஆண்டவர் தான் கேட்டாரு, என்கிட்ட பாவம் யாரும் குற்றப்படுத்த முடியும்னு கேட்டாரு. ஒரு அவதாரம் கேட்கல, ஒரு தெய்வங்கள் கேட்கல, ஒரு தலைவர்கள் கேட்கல, ஆண்டவர் கேட்டாரு. அதில் அவர் யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அது எல்லா மனுஷனும் அப்படி கிடையாது, எல்லாமே பாவம் செஞ்சிருப்பாங்க. எகிப்தில் 40 வருஷம் வாழ்ந்தான்ல, பார்வோன் குமாரத்தி வளர்க்கும் போது சகல வில்லுவத்தையும் கற்றுக் கொடுத்தான்ல, ஒரு அழகான வாலிபனா வாழ்ந்தான்ல, அழகான ஒரு பயங்கர பராக்கிரமசாலியா வாழ்ந்தான்ல. அவன் அங்கே கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு எத்தியோப்பிய ஸ்ரீ கல்யாணம் ஆகிட்டான். பிள்ளை குழந்தை குட்டி இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அழைக்கார்ல, என் ஜனங்களை விழிச்சு கொண்டு அழைக்கார்ல. இழைக்கும் போது ஆடு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆடு அழைக்காரு. ஒரே மலையில் அவன் மலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், சீனாய் மேலே அடியில் அவர் நிற்கும் போது தான் ஆண்டவர் மோசே அழைக்கார்ல, எல்லாத்தையும் விட்டு கொட்டிக்கிறான்ல. அதை வச்சு குற்றம் சாட்டுறாங்க. வேதத்தில் வாசிக்கவும் இல்லை. என்ன 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எத்தியோப்பிய ஸ்ரீ மோசே விவாமணி நிமித்தமாக மோசே விதம் முறுமுறுத்தாங்கல்ல, ஆண்டவர் கேட்டார்ல. என்ன சொன்னாரு? வேதத்தில் வாசியம் இல்லை. என்ன 12:7 வாசிக்கும், தாசனை மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்படி உண்மையுள்ள வாழ்றமா, நம்ம உண்மையுள்ள மக்களை வாழ்றோமா, உண்மையா வாழ்றோமா, உண்மையா மக்களை வாழ்றான். ஒரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச தம்பி, பல கோடிகளில் லாஸ் ஆயிட்டான். காரணம் கேட்டா, அவனுடைய பணியாற்ற மக்கள் நிறைய பேர் உண்மை இல்லை. பொல்லாத நாகரிக வஸ்துக்கள், தேசிதனமான மார்க்கங்கள், விபச்சார சிந்தனையில் வாழ்ந்ததுனால உண்மை இல்லை, அழிச்சிட்டு போயிட்டாங்க. அவனும் ஆண்டவர் அவனும் அறியலை. அவனும் ஜோசியத்தை நம்பி, குறிக்காரங்களை நம்பி ஓடுறான். ஆண்டவர் நம்பலை. நிறைய பேர் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுள் நம்புறதில்லை, நிறைய பேர் வாழ்க்கிறது இல்லை. கிறிஸ்தவன் கூட கல்யாணம் கட்ட போனத்தில் 10 மணிக்கு கல்யாணம் கட்டு 10 மணிக்கு கல்யாணம் கட்டுவாங்க. ஐயா ஒரு 5 நிமிஷம் பொறுமுங்க, எதுக்குன்னா யமகண்டம் தீரட்டும்பாங்க. யமகண்டம் உனக்கு எதுக்கு யமகண்டம், உனக்கு எதுக்கு தாலி கட்டுற வேலை? சில குறிச்சலும் இல்லை, மந்திரம் இல்லை. அதை நினைச்சு பாரு. குறிச்சல வேலையே இல்லை, உனக்கு எதுக்கு அந்த வேலை? 2 நிமிஷம் பொறுகையா யமகண்டம் கடிக்கட்டும்பாங்க. நான் திண்டுக்கல்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பஜாரில் ஒரு கல்யாணம். ஒரு அம்மா தாலி எடுத்து கொடுத்தாங்க. அந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா? ஐயா, எனக்கு யமகண்டத்தில் என் புருஷன் தாலி கட்டினார். யமகண்டம் ஏன் நெருங்கும் போது என் புருஷன் தாலி கட்டினார். நான் 150 லாரி வச்சிருக்கேன். இன்னைக்கு 150 லாரி வச்சிருக்கேன். எனக்கு 10 பிள்ளைகள். என் புருஷனும் சீமானா இருக்காரு. எந்த சோசியக்காரன் இன்னைக்கு ஏமாத்த வாழ்றான்? எத்தனையோ பேர் ஏமாத்துறான். தன் வயிற்று பிழைப்புக்காக எத்தனையோ குடும்பத்துக்கு எடுத்துடுறான். தன் வாழ்க்கைக்காக
என் சொந்த அத்தை ஒரு அம்மா இருந்தாங்க. தன் புருஷன் மேல சந்தேகம். கிறிஸ்தவங்க தான், பரிசுத்தாவின் பெறல ஒன்றும் பெறல, சும்மா பேர் கிறிஸ்தவங்க தான். காணிக்க விடுவாங்க, அவ்வளவுதான். கோயிலுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. புருஷன் மேல நம்பிக்கை. சோசியக்காரன் போய் பேசுறாங்க. அம்மா முகத்தை பார்த்ததும் கேட்டான், ஏம்மா உன் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கப்பா, நீ எப்படிப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கான். இவன் வாயிலே அவன் என்ன வரும்னு கேட்கான். ஆமா ஐயா, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ஆமா, காட்டுறதுல கண்ணாடி மாதிரி காட்டுறதுல முகத்தில் உன்கிட்ட எவ்வளோ பிரச்சனை தெரியுமா புருஷனை பற்றின்னா. அவ்வளோ ஒரே வார்த்தை, அம்மா என் புருஷன் சரியில்லையா, இந்த வீட்டோட தொடர்பு இருக்காரு, எனக்கு வாழ பிடிக்கலங்க. இவன் உடனே சொல்கிறான், தேங்காய் வீரல் விட்டாச்சு, தேங்காய் வீரல் விட்டாச்சு, இன்னும் ஒட்டாது. எவ்வளோதான் சொல்கிறான், ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுடன் கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. போகும்போதே விஷத்தை வாங்கிட்டு போயிட்டா, ஊற்றி சாப்பிட்டா, அவ்வளோதான், செத்து போயிட்டா. குடும்பத்தை அழிச்சிட்டான்ல, சோசியக்காரன் அழிச்சிட்டான்ல. அதுதான் சோசியக்காரன் வேலை. குறி சொல்கிற வேலை இதுதான். இஸ்ரவேலுக்குள்ள குறி சொல்ல மந்திரம் இல்லை. ஒரு பரிசுத்தாவை பெற்று நீ வாழ்வாயானால், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானால் ஆண்டு ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் சோசியக்காரன் தான் வாழ்க்கை. நிறைய குடும்பங்களில் அந்த இப்படி மாற்றணும், இந்த வாசல் இப்படி மாற்றணும், இந்த கல் இப்படி பிரட்டணுமா. கல் நீயே கொடுத்த, சிமெண்ட் நீயே கொடுத்த, எவ்வளோ ஏமாத்திரம் பார்த்தீங்கன்னா தான் பிழைப்புக்காக. அவனும் தருத்தராகிறது இல்லை. ஒரு முறை போலீஸ் அதிகாரி ஐயா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். ஒரு ஐஜி ஐயா பார்க்க போயிருந்தேன். என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். என்ன பார்த்த உடனே கூப்பிட்டாங்க, அண்ணன் நீங்கள் உள்ளே உட்காருங்க கூப்பிட்றேன்னாரு. கேட்டால் ஒரு ஜோசியக்கான்ட்டு ஜோசியம் அவன் குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் படிப்பை மாற்ற முடியுமா, இவர் தலையெழுத்து ஒன்று மாற்ற முடியுமா, இவன் தலையெழுத்தையும் மாற்ற முடியாமல் பிச்சை எடுக்க நீ போகிற, உன் தலையெழுத்து மாற்ற முடியாமல் காசுக்கு போகிற, ஏமாற்ற போகிற, அவள் தலையெழுத்து மாற்ற முடியுமா. கொஞ்சம் கழிச்சு என்ன கூப்பிட்டாரு. உங்ககிட்ட வந்து யாருன்னு கேட்டேன். அதான் உள்ள போச்சுனேன்னாரு. சொன்னேன், ஐயா அவன் வாழ்க்கை ஒன்று சீர்படுத்தவே முடியாது, அவனுக்கே தருத்திரம். அவனுக்கு நான் 10 ரூபா கொடுப்பியா, 20 ரூபா கொடுப்பியா, பயத்தை கழுவுக்கு அலைகிறான். நீ அவனுக்கு போயிட்டு ஐயா, அவன்கிட்ட போய் ஏமாறியான்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நிறைய பேர் ஏமாறுறான், நிறைய பேர் ஏமாறுறான். கடவுள் மேலே பாரத்தை வைக்கிறதில்லை. எங்கள் சபை எங்கள் கம்பெனியில் தம்பி ட்ரெஸ்ஸர் தான் கம்பெனியில் ஆஃபீஸில் இருக்கான், ஹேண்டிகிராஃப்ட் தம்பி. நேற்று சொன்னான், ஒரு வார்த்தை சொன்னான், அண்ணே பழைய நோட்டாக கொண்டு வந்து மக்கள் போடுறாங்கண்ணா, போகாத நோட்டு, கடையில் மாறாத நோட்டை கொண்டு வந்து காணிக்கையில் போடுறாங்கண்ணா சொல்லிட்டு வருத்தப்பட்டான். இன்னும் சில பேர் 10 ரூபா காணிக்கை போடணும்னு வச்சுருவான், வந்து 50 ரூபா போட்டு 50 ரூபா காணிக்கையில் எடுத்துக்கிறான். எடுக்கக்கூடிய மனுஷன் இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. மளிகை 3 பத்தை வாசி பார்த்தீங்கன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாற்பதற்கு உன் தசமெல்லாம் கொண்டு என் பண்டசாலை கொட்டு, இப்போ வானத்தின் பலகைகளையும் திறந்து இடங்கொள்ளாமற் போகணும்னு ஆஸ்வதிக்க மாட்டேன்னு சோதிச்சு பாரு சொல்கிறார்ல. இடங்கொள்ளாமற் போட்டு சோதிச்சு பாருன்னு ஆண்டு சொல்கிறார்ல. ஆண்டு நமக்கு ஜீவன் தந்தாரியா, நமக்கு ரத்தம் சிந்தினாரு. அதை நினைச்சு பாரு. வாழ்க்கையில் கிறிஸ்தவனை வாழ்ந்து புரோகம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். அநேக பேர் வாழ்க்கையில் பாருங்க, சந்தேகமே கஷ்டமான வாழ்க்கை. கடவுள் நம்புறதில்லை, கடவுள் முன்னூசி வாழ்றதில்லை. கடவுள் முன்னூசி வாழறதான் பிள்ளை வாழ்க்கை சீரழியுது. இந்த தெய்வம் மன்னது இருக்கக்கூடியது ஐயா, அவ்வளவுதான் விடுதலை. சோதோம பட்டணத்தை பார்த்தீங்கல்ல, ஆபிரகாம் நீதிமான் தப்பிக்கப்பட்டான். லோத்து ஆசைப்பட்டான், தன் சகோதரன் விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் போனதெல்லாம் ஆசைப்பட்டான். தன் 2 பெண் பிள்ளைகள், அவனுக்கு புருஷன் இல்லாமல் தகப்பன பிள்ளைத்தாட்சியானாங்க. தன் மனைவி தேசத்தை எட்டி பார்த்ததுனால திரும்பி பாரு ஓடுனாரு. அவள் தன் வாழ்க்கையை நினச்சி பார்த்தா உப்புத்தனா மாறிட்டா. இதுதான் வாழ்க்கை. ஆசைப்பட்டு போனால் நம்ம வாழ்க்கையை கடவுள் பிரியமாக்குவோம். டைம் ஆகிட்டு தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா, நோக்கி போய் ஆண்டவரையும் கரைங்களோடு கூட ராஜான்னு கேட்கலாமா. ஆண்டவன் அன்பு இந்த பிள்ளைகளை தேற்றிட்டோம். எவ்வளோ விட வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, இந்த விடுதலையோடு வாழ கிருபை தாங்கப்பா. பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல விதமான சூழல் வந்திருக்கலாம். குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் சீரில்லாத வாழ்க்கை, கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, தண்டல் பிரச்சனை. எத்தனையோ குடும்பங்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைகள் வாழ்க்கை ஃபீஸ் கட்ட முடியலை, தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, தாங்க முடியாத மன வேதனை. அதில் பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க கேட்கலாமா. கர்த்தனை ஆஸ்வதிக்க போகிறார். சரீரத்தை மீதும் விலகியதோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார்.
ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் உன் கண்ணீரை பார்ப்பார். நிச்சயமாய் உன் கண்ணீரை பார்ப்பார். இதயத்தில் வியாகுலை அறிந்திருக்கிறார். சரி, எத்தனை பலவீனம் இருந்தாலும், எத்தனை வேதனை இருந்தாலும் அந்த விடுதலை தரப்புகிறார். கேட்கலாமா? காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. அடியனை மறைத்து வெளிப்பட்ட கிருபைக்கா நன்றி ராஜா. ஆலயமானது ஏற்ற காலத்தில் கட்டப்படுவது மாத்திரமல்ல, ஆசாரியர்களை பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்க போற கிருபைகளுக்கா நன்றி ராஜா. என்னோட முதலமைச்சரை பலப்படுத்துங்க, அரசாங்கத்தை ஆசிரியங்கப்பா. ஆலயத்து மேல கொண்டு வந்து பற்றுக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே இருதயத்தோடு ஜெபிக்க கிருபைத்தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெயங்கெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.